Hello friends, welcome back to How to Videos. So under 10,000 க்கு வந்து பாத்தீங்கன்னா Moto G34 5G தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. இல்ல எனக்கு Moto வந்து வேண்டாம், வேற ஏதாவது பிராண்ட் இருக்கா அப்படினு சொல்லி பாக்கும்போது நம்ம Poco தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா POCO M6 5G நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட் 9000 கிட்ட வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த POCO M6 5G வந்து இருக்கு. சோ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோ गाइस வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். First of all, the POCO M6 5G unboxing வந்து பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ் உள்ள ஓபன் பண்ணா நமக்கு வந்து பார்த்தா மொபைல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. 10 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் C சார்ஜிங் கேபிள் வந்து இருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தா 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. சோ நான் வச்சுக்கங்க. அப்புறம் பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. சோ இப்போ நம்ம வந்து டிசைன் பத்தி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் வந்து பார்த்தா 3 கலர் வேரியண்டோட வருது. ஒன்னு வந்து பார்த்தா ப்ளூ கலர், கிரீன் கலர், தென் Black கலர் வந்து இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தா ப்ளூ கலர். சோ இது நமக்கு வந்து பார்த்தா ப்ளூ கலர் மாதிரியே தெரியல, பிங்க் கலர் மாதிரி வந்து இருக்கு. சோ ஜஸ்ட் நம்ம கேமரால பாக்கும்போது ரிஃப்ளெக்ட் எல்லாம் நல்லாவே இருக்கு. சின்ன சின்ன டாட் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. டிசைன் வைஸ் நல்லாவே இருக்கு. பேக் குள்ள நமக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 195 கிராம் வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. 8.1 mm திக்னஸ் வந்து இருக்கு. மொபைல் நம்ம கையில பிடிக்கும்போது வந்து பார்த்தா ஷார்ப் ஃபீலிங் வந்து இருக்கு. ஸோ எட்ஜஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கொஞ்சம் கர்வா கொடுத்து நல்லா இருந்திருக்கும். ஸோ டிசைன் வைஸ் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தா 6.4 inches HD+ டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. கார்னிங் Gorilla 3 வந்து இருக்கு. 600 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல கூட இந்த மொபைல் வந்து பார்த்தா ஓரளவுக்கு பிரைட்னஸாவே இருந்துச்சு. ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து HD டிஸ்பிளே தான். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்து நல்லா இருந்திருக்கும். பட் இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தா HD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. பட் குவாலிட்டி வைஸ்ல நம்ம பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ கலர்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே இன்னும் 2 முக்கியமான இருக்கு. ஸோ நம்ம கீழே பெசல்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. அப்புறம் இந்த மேல் நாச் வந்து பாருங்க, அதுவும் வந்து பார்க்க நல்லாவே இல்லை. ஒரு சின்ன பஞ்சோல் மாதிரி கொடுத்து நல்லா இருந்திருக்கும். மேலே நாச் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அவுட்டேடாக வந்து இருக்கு. அதை வந்து நான் வச்சுக்கோங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6100 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs மேலே வந்து ஸ்கோர் கிடைச்சிச்சு. இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே யூசேஜ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ எந்த பெரிய பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவல் யூஸர், நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் அதிகமாக பேசுவேன், தென் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாஸில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் கேம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அதுக்கு நிறைய வேற டிவைஸ் இருக்கு, அதை வந்து பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கேஷுவல் யூசேஜ் பண்றீங்கன்ற போது நமக்கு வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸோ இது கூட நமக்கு வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தா அவுட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு வந்து MIUI 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம் அப்டேட் இருந்துச்சு, நான் வந்து அப்டேட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 வந்து போச்சு. ஆனால் நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தா 13 தான் இருந்துச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு 14 வந்து கொடுத்துருக்கலாம், ஆண்ட்ராய்டு 13 தான் இருக்கு. தென் இதுக்கு வந்து பார்த்தா ஹைப்பர் வாய்ஸ் அப்டேட் இன்னும் வரல, மேபி ஃபியூச்சர்ல வந்து வரலாம்னு நினைக்கிறேன். தென் செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வரைக்கும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 கொடுக்கல, இல்லை எங்கே வந்து 50, 60 கொடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. மேபி ஹைப்பர் வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 போகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட டயலா தான் வந்து கிடையாது, MIUI டயலா தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்டா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI டயலா தான் வந்து எல்லா டிவைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, கூகுள் டயலா கொடுக்குறதுல. ஸோ இந்த டிவைஸ்ல MIUI டயலா தான் இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் MIUI வந்து பார்த்தா நல்லாவே இருக்கும், யூஸ் பண்றது நல்லாவே இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த MIUI வந்து பார்த்தா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் நமக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பார்க்கலாம், கேம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் உடனே வந்து பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஹைப்பர் வாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். பட் பாக்ஸ்ல நமக்கு வந்து 10 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ்க்கு 18 வாட்ஸ்க்கு நமக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த சார்ஜர் நம்ம பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு பக்கம் சாம்சங் என்ன பண்றாங்கன்னா வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுக்கறதே இல்லை. இந்த போக்கோ என்ன பண்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு வேணா வந்து தனியாக வந்து வாங்கிக்கோங்க, நாங்க 10 வாட்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் பண்றாங்கன்னே தெரியல. ஸோ பாக்ஸ்ல 18 வாட்ஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல, 10 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து 2 hours மேலே ஆகும். ஸோ பேட்டரி வந்து நல்லாவே இருக்கு. 5000 mAh பேட்டரி MIUI நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பட் உங்களுக்கு சார்ஜர் நமக்கு வந்து ஃபாஸ்டான சார்ஜிங் ஸ்பீட் வந்து கிடையாது, அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து 15 மெகாபிக்சல் AI டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து 5 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தா ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் எடுத்து ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசென்டான போட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரால வந்து 1080p 30 fps அதுக்கப்புறம் 720p
1080 30 fps ரெண்டு மோட்ல வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ்ல கேமரா வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் நமக்கு வந்து 5G பொறுத்த வரைக்கும் 7 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே 5G பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டேபிளான கனெக்ஷனாகவே இருக்கு, நான் யூஸ் பண்ணதுக்கு நல்லாவே இருக்கு. Wi-Fi 5 வந்து கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. தென் RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க, UFS 2.2 வந்து இருக்கு. ஸ்டோரேஜ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 4+128 6+128 8+256 அப்படின்னு சொல்லி 3 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. ஃபைனலாக அந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்துலாம். உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தா சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களால் வந்து 2 சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போட்டு வந்துருக்கு. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது, அது கீழே வந்து பார்த்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா அக்யூரேட்டாகவே இருக்குது. ஸோ இது கூட உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. இதன் டாப்பில் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே இந்த டிவைஸில் நமக்கு வந்து 2 விஷயம் வந்து மிஸ் ஆகுது. ஒன்று நமக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து IR ப்ராசஸ் சென்சார், ரெண்டுமே நமக்கு வந்து டிவைஸ் வந்து கொடுக்கல. ஃபைனலாக இந்த டிவைஸோட பிரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 RAM வேரியண்டோட வருது. 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 9250 ரூபா, 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 10000 ரூபா, 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 10500 ரூபா. இந்த மாதிரி நமக்கு வந்து 3 பிரைஸ்லையும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் ஓகே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் நமக்கு Moto G34 வந்து பார்த்து இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே நீங்கள் 10,000 வச்சிருந்தீங்க அப்படின்னா 12,000 போட்டு Moto G34 வாங்குறதா வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதில் கார்டு ஆஃபர் வந்து இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் SD கார்டு யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 11,000க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8GB RAM வந்து வாங்கிக்க முடியும். அது வந்து இன்னும் கூட வேல்யூ ஃபார் மணி. மோட்டோ வந்து வேண்டாம், எனக்கு ரெட்மி போக்கோ தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் கம்மி ப்ரைஸில் வேணும், ஒரு 9,000 பட்ஜெட்டில் வந்து தான் போதும், எனக்கு கேஷுவல் யூசேஜ் தான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்து கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் நமக்கு இந்த POCO M6 5G என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.